சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பி ஆர் ராசா செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ரமேஷ். திமுக எம்பி ஆர் ராசா அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்? அங்கே இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு 2 கேள்விகள் அப்படிங்கிற அடிப்படையில திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆர் ராசா கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது கரூர்ல 41 உயிர்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தவிக தலைவர் விஜய் களத்துல இல்லாம சென்னைக்கு ஓடி வந்தது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளோ மாவட்ட செயலாளர்களோ ஏன் கரூரில் களத்துக்கு செல்லவில்லை அப்படின்னு 2 கேள்வியை எழுப்பி செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. குறிப்பா இந்த கரூர் சம்பவத்துல அரசியலுக்கு அப்பாற்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராரு. சம்பவம் நடந்த உடனேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூருக்கு நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்திச்சு நிவாரணம் அளிச்சிருக்காரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடவடிக்கை எடுக்கும் போது விமர்சனத்தை முன்வைப்பது சரியா அப்படின்னும் ஆர் ராசா கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி 2001ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை கைது செய்த போதும் வன்முறை வெடித்தது. ஆனால் அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி களத்தில் இருந்தார். ஆனால் விஜய் ஏன் களத்தில் இல்லை? விஜய் ஒரு பிரபலமான நடிகர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பிரபலமான நடிகர் திருச்சியில் இருந்து கொண்டு நிர்வாகிகளை கரூருக்கு அனுப்பி வைத்திருக்கலாமே, ஏன் அதனை செய்யவில்லை அப்படின்னு ஆர் ராசா கேள்வி எழுப்பியிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக 2 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு சமூக வலைதளத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆதவ் அர்ஜுனாவின் பதிவு இருக்கிறது. இதனை ஏன் விஜய் கண்டிக்கவில்லை? ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து விஜய் நீக்குவாரா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி அண்ணா அறிவாலயத்தில் ஆர் ராசா செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். ரமேஷ், ஆதவ் அர்ஜுனா இறையாண்மைக்கு எதிராக என்ன கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருந்தார்? இது தொடர்பான விவரங்கள் என்ன? தவிகவின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நேற்று நள்ளிரவு சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. அந்த பதிவுல சாலையில் நடந்து சென்றாலே கைது செய்கிறார்கள், சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டால் கைது செய்கிறார்கள், இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவரிகாக காவல்துறை மாறி போனால் இளைஞர்கள் புரட்சி தான் இதற்கு ஒரே வழி அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. குறிப்பா எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் புதிய தலைமுறைகளும் ஒன்றாய் கூடி அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சியை உருவாக்கினார்களோ அதே மாதிரி தமிழகத்திலும் இளைஞர்கள் எழுச்சி நிகழ வேண்டும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாரு. ஆதவ் அர்ஜுனாவின் இந்த கருத்து தான் சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்ட நிலையில ஆதவ் அர்ஜுனா அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த பதிவை நீக்கிட்டாரு. ஆதவ் அர்ஜுனாவின் இந்த கருத்துக்குத்தான் திமுக தரப்பில் ஒரு கடுமையான கண்டனம் அப்படிங்கிறது எழுந்து வருது. குறிப்பா இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டிய இந்த விஷயத்துல ஏன் ஆதவ் அர்ஜுனா ஒரு புரட்சியை வெளிப்படுத்தக்கூடிய நோக்கில அணுகிறாரு அப்படின்னு ஒரு கண்டனம் திமுக தரப்புல இருந்து வந்திருக்கு. ஆதவ் அர்ஜுனாவை ஏன் விஜய் கண்டிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனாவை விஜய் தவிகவில் இருந்து நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் திமுகவில் இருந்து பிரதானமாக முன்வரக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. ரமேஷ், கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்புலையும் சரி தவிக தரப்புலையும் காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இடையிடையே நீதிபதியும் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணி வராங்க. இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக எம்பி ஆர் ராசா ஆதவ் அர்ஜுனாவை ஏன் கட்சியிலிருந்து நீக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆதவ் அர்ஜுனாவின் பதிவுதான் திமுக தரப்புல இருந்து ஒரு கடுமையான கண்டனங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. திமுக தரப்புல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழகம் ஒரு அமைதியான மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சி 8% தான். ஆனால் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி 12% இருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழகத்தில் ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில தவிகவின் முக்கியமான நிர்வாகி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா செயல்படுவதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் திமுக எம்பி ஆர் ராசா எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அந்த ட்விட்டர் பதிவை சில நிமிடங்கள்ல நீக்கியதற்கு பொதுமக்களினுடைய ஒரு புரட்சி காரணம் அப்படின்னு ஆர் ராசா சொல்றாரு. அதாவது ஆதவ் அர்ஜுனா கருத்து வெளியிட்ட அடுத்த சில நிமிடங்கள்லேயே பொதுமக்கள் வெகுண்டெழுந்து அந்த பதிவை நீக்கக்கூடிய அளவுக்கு செயல்பட்டிருக்காங்க. அதனால பொதுமக்களுக்கு நன்றி அப்படின்னும் ஆர் ராசா தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல சொன்னதை பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தவிகவுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் இப்போது வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆதவ் அர்ஜுனாவின் பதிவு திமுகவிடம் இருந்து ஒரு கடுமையான கண்டனங்களை எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பி திரு ஆர் ராசா தாவேகா தரப்பினருக்கு 2 கேள்விகளை முன்வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அவர்கள் கலந்து கொண்ட அந்த பிரச்சார நிகழ்ச்சியில் விலை மதிக்க முடியாத 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். அரசியல் மனமாச்சரியங்களை தாண்டி இழந்தது மனித உயிர்கள் என்கின்ற அந்த அரிய உணர்வோடு, உன்னதமான உணர்வோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சென்று அவர்களை எல்லாம் சந்தித்து நிவாரணம் அறிவித்து இரவே திரும்பியிருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நெடிய வரலாற்றில் இப்படித்தான் ஒரு தலைவர் இயங்குவார் என்பதற்கு அண்ணா காலத்திலிருந்து உதாரணம். 2001ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கலைஞர் கைது செய்யப்பட்ட போது அதை கண்டித்து மிகப்பெரிய பேரணி ஒன்று நடந்தபோது வன்முறையை தூண்டிவிட்டார்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு. அன்றைக்கு பல பேர் காயமடைந்தார்கள், சிலர் உயிரிழந்தார்கள். ஆனால் அந்த கோர சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போதே கலைஞர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அதே இடத்துக்கு சென்றார் கலைஞர். அதே போல கொரோனா கோர தாண்டவம் ஆடிய போது பிரதமர் உட்பட, தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் உட்பட இந்தியாவில் எந்த அமைச்சரும் எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் வெளியே வர தயங்கிய காலத்தில் அப்போது ஒன்றிணைவோம் வா என்று ஒரு முழக்கத்தை எழுப்பி சட்டமன்ற உறுப்பினர்களை, மாவட்ட கழக செயலாளர்களை அவரே வெளியே வந்து பொதுமக்களுக்கு எல்லா நிவாரணத்தையும் வழங்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர். எனவே எப்போது ஒரு தேவை வருகிறதோ, ஒரு பரபரப்பான பதட்டம் வருகிறதோ, மக்களுக்கு தேவை வருகிறதோ, அப்போது எங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து களத்தில் போய் நிற்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு என்பதற்காக சில இந்த உதாரணங்களை சொன்னேன். அதை போலவே இப்போது எங்களுடைய முதலமைச்சர்களும் செய்திருக்கிறார். இதில் அரசியல் கிடையாது. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில கேள்விகள் இருக்கிறது. இப்படி களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை? செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள்? ஒன்றை என்னால் உணர முடிகிறது. அவர் ஒரு பிரபலமான நடிகர். அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும். எனவே அவர் திருச்சியில் தங்கிக் கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே, இப்போது கூட இருக்கிறார்களே, அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்திலே நின்று அவர்களுடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை? அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு, நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடிந்து விட்டார்கள் தான் உண்மை. அதையெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை, அதில் முக்கியமான இடத்தில் அந்த இயக்கத்திற்கு பணம் கொடுக்கிற ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா என்கின்ற நபர் ஒரு ட்விட்டர் போடுகிறார். அந்த ட்விட்டரில் நேபாளத்தில் நடந்தது போல இங்கே ஒரு புரட்சி நடக்குங்கிறார். அகில இந்தியாவுடைய வளர்ச்சியே வெறும் 8.5%. ஆனால் இங்கே 12% நெருங்கிட்டு இருக்கு. இங்கே அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில், வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு எதிராக சாவர்னிட்டி இன்டெகிரிட்டி இந்தியான்னு சொல்றாங்க கான்ஸ்டியூஷன்ல, அதற்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதுக்கு விமர்சனம் வந்த உடனே எடுக்கிறார். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த பதிவை எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்கள் தெரிந்த பிறகுதான் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி, போட்ட அவரோ அல்லது அவரை கண்டித்தோ அந்த கட்சியினுடைய தலைவர் இதுவரை அவரை கண்டித்திருக்கிறாரா அல்லது செய்தது தவறு என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரா? எனவே எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக இப்படி நடந்து கொள்வது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதா என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அரசியல் மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த நடந்த சம்பவத்தை மிக நாகரிகமாகவும் பண்புள்ள அரசியல் தலைவராகவும் முதிர்ச்சியடைந்த அரசியல் தலைவராகவும் அணுகியிருக்கிறார். அரசாங்கத்தின் சார்பில் அணுகியிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அணுகியிருக்கிறார். எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் களத்தில் இருக்கிறார்கள். இதைவிட ஒரு இயக்கமோ ஒரு தலைவனோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு ஒரு தனிப்பெரும் தலைவராக இருக்கிறார். ஆனால் எனக்கு ஏற்பட்ட அந்த 2 கேள்விகள், ஏன் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் மக்களிடம் இதுவரை நீங்கள் செல்லவில்லை? நீங்கள் செல்ல வேண்டாம், நீங்கள் நடிகர். ஆனால் உங்கள் சார்பில் இருந்த தலகர்த்தர்கள், அந்த மாவட்டத்து தலகர்த்தர்கள், பக்கத்து மாவட்ட தலகர்த்தர்கள், மாநில பொறுப்பாளர்கள் இதுவரை ஏன் செல்ல தயங்குகிறீர்கள்? அது நீங்கள் உங்களுடைய குற்ற உணர்ச்சியை காட்டுகிறது என்றுதானே பொருள். இன்னொன்று, இப்படிப்பட்ட பதிவுகளை எல்லாம் போடுகிற ஒருவரை கண்டிக்காமல், கட்சியை விட்டு நிற்காமல் இன்னமும் உங்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது இந்திய அரசியலுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதா என்பதை கேட்க விரும்புகிறேன். அவ்வளவுதான்.